अहमद सल्लल्लाहु अलैहि वसल्लम अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம தீனுடைய ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்மளை சேர வச்சுருக்கிறான். எதனால் அப்படின்னு சொன்னால், தீனுடைய விஷயத்தை நம்ம அதிகமாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜி குறைஞ்சிச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? சார்ஜ் போடுவோம். சார்ஜ் எப்படி ஏற்றுறோம்? ஃபோனில் சார்ஜ் எப்படி டெய்லி ஏற்றுறோமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஏற்றுறோமா? டெய்லி ஏற்றணும். சார்ஜ் இல்லைன்னு என்ன ஆகும்? மனசு கடந்து துடிக்கும், பரேஷன் ஆகிடுவான் மனிதன். அது ஃபோனு ஒரு பாயிண்டில் ஆகிடுச்சுன்னு வைங்க, வீட்டில் 4 பேர் இருக்காங்க, ஒரு பின்னு தான் இருக்குது, என்னாச்சு? எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. என்ன பண்ணுவாங்க எல்லோரும்? ஒருத்தர் சண்டை பிடிச்சாவது போய் சார்ஜ் ஏற்றிடுவாங்க. அப்படி தானே? இல்லை விட்டு கொடுத்துருவோமா? இல்லை, என் ஃபோன் தான் முதல்ல, உன் ஃபோன் தான் முதல்ல, இருக்குதா இல்லையா? ஏன்? அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, நெட்வொர்க் கிடைக்காது, தொடர்பு இருக்காது, நம்ம வெளியில் தொடர்பு கொள்ள முடியாது, அவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. யாராவது ஃபோன் போட்டால் நான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, இவர் தொடர்புக்கு வெளியே உள்ளார் அப்படின்னு வரும். அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரியுது. சார்ஜ் ஏற்றுனா நமக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் ஈமானுடைய சார்ஜ் இருக்குதே, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி சார்ஜ் ஏற்றுறது? எப்படிப்பா சார்ஜ் ஏற்றணும்? கை ஏற்று கை வச்சிடலாமா கரண்டில்? ஈமான் அப்படி தான் சார்ஜ் ஏற்றணும், அடாப்டர் வச்சு சார்ஜ் ஏற்றணும். ஃபோனு அடாப்டர் வச்சு ஏற்றுறோம், ஈமானை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? ஈமானை எப்படி சார்ஜ் ஏற்றுறதுங்க? அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம ஏற்றுவோம். இப்போ நம்மளுக்கு சார்ஜ் எதுக்கு ஏறாமல் இருக்குதுன்னு சொன்னால், அது எப்படி சார்ஜ் ஏற்றணுன்றது தெரியல. அதுக்கு எந்த பின்னு போட்டால் எப்படி ஏறும்ன்றது தெரியல. நம்மளுக்கு இறக்கு மழக்கா நம்ம ஏற்றுறோம், அதனால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. சார்ஜ் ஏறாதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஃபோன் வந்து ஆன் ஆகலை. அது மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை இருக்குது. முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய சார்ஜ் இல்லாததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர்கள் என்ன அமல் செய்யணுமோ அது செய்யறதில்லை. எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கணுமோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நம்ம வாழ்க்கையில் வரணுமோ, அது நம்ம வாழ்க்கையில் வரல, ஆனாவில். ஈமான் வந்து ஆனாவில். உள்ளத்தில் என்ன இருக்குது? ஈமான் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும். அப்போது அதை ஏற்றுறதுக்கு என்ன வழியோ அதை ஏற்றணும். ஈமான சார்ஜ் ஏற்றணும். தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம விட மாட்டோம். அதுக்கு என்ன வழி? அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட ஈமான் வலுப்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேசுங்க, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் கேளுங்க, குர்ஆனுடைய விஷயத்தை நீங்கள் கேளுங்க, பேசுங்க, எடுத்து சொல்லுங்கள். சொல்ல 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 அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்னு சொன்னால், உன்னுடைய ஈமானை வலுப்படுத்தணும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம பேசுகிறது கிடையாது, அல்லாஹ்வுடைய வல்லமையை கேட்குறது கிடையாது. மற்ற விஷயத்தை பேசுவோம். அது அப்படி, இது இப்படி, அந்த கதை இப்படி, இந்த கதை அப்படி, எல்லாமே பேசுவோம். அந்த கிஸ்ஸா, இந்த எல்லாமே நம்ம பேசுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேச சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி நம்ம பேச பேச பேச, இது அல்லாஹ்வை கொண்டாகும், இது அல்லாஹ்வை கொண்டாகும், இது அல்லாஹ்வை கொண்டாகும், இதை பற்றி பேசினா மட்டும்தான் ஈமான் சார்ஜ் ஆகும். இன்றைக்கி வேறு எதை கொண்டும் சார்ஜ் ஆகாது. அல்லாஹ் தஆலா எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஒரு ரொம்ப
ஏழையாக இதுக்கு வச்சுருந்தான். அல்லாஹ் நினச்சிருந்தான்னு சொன்னால் பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கான், செழிப்பை கொடுத்துருக்கான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கான். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க தாவத்துடைய வேலை செய்யுங்க. ஏன்னு சொன்னால் காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ தான் இஸ்லாத்தில் வருவாங்க ஈஸியாக. பாருங்கள், தீன்படி நடக்கிறாருங்க, நடந்ததுனால பாருங்கள் அவருக்கு எவ்வளோ நல்ல செழிப்பாக இருக்கிறாரு, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாரு, நிம்மதியாக இருக்கிறாரு, ராகத்தாக இருக்கிறாரு. எப்பா நீயும் போப்பா, அப்போ தான்ப்பா உனக்கு பாரு அவர் இருக்கார் பாரு, நல்லா இருக்கிறார் பாரு, நீயும் அது மாதிரி இருப்ப. ஆனால் அப்படி வச்சானா அல்ல, அப்படி வைக்கல. அங்கே அல்லாவை கொண்டு தான் ஆகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அடி விடும். ரெண்டாக பிளந்துருவாங்க, சுடுமணலில் கடத்திடுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. இப்போ என்னங்க, இப்போ சொல்லுவாங்களா களிமா சொல்லுவாங்களா? ஏய் களிமா சொல்லுன்னு என்ன சொல்லுவாங்க? ஐயோ சொன்னால் போச்சு, சொன்னால் உயிர் போச்சு. மீறி சொன்னாங்க சஹாபாக்கள், ஓட்டும். எனக்கு இருக்கிறது ஒரு உயிர், 1000 உயிர் இருந்தாலும் என்ன செய்வேன், உயிரை இழக்க தயார். அவன் உலகத்தை விரும்பலை, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆகிரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்ல அவங்க நம்பிக்கை கொண்டாங்க, குர்ஆனுடைய விஷயத்தை நம்பிக்கை கொண்டாங்க. உலகத்தை கொண்டு கிடையாது, ஆட்சியை கொண்டு கிடையாது, அதிகாரத்தை கொண்டு கிடையாது, பணத்தை கொண்டு கிடையாது, படையை கொண்டு கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், பூரா உலகத்துலேயும் அல்லாஹ் தஆலா ஆட்சியே இல்லாமல் அல்லாஹ் தஆலா தாவத்துடைய வேலையை கொண்டு பூரா உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், பணம் இல்லாமல், பகட்டு இல்லாமல் அல்லாஹ் தஆலா நாடணுன்னா நடத்தணும்னா நடத்திடுவான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்மளுடைய வேலை என்ன, நாம் தீனுடைய விஷயங்களில் நாம் கலந்து கொள்வது, நம்ம சார்ஜ் ஏற்றி கொள்ளணும். ஈமானுடைய விஷயத்தை நாம் ஏற்றிக்கிட்டால் நமக்கு நல்லது, அடுத்தவங்களுக்கு கிடையாது, நமக்கு நல்லது, நம்மளுடைய ஆகிரத்துக்கு நல்லது. நம்ம நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு செய்வோம். நாம் தீனுக்கு உதவி செய்யணும், நாம் தீன்படி நடக்கணும், தீனுக்கு நாம் உதவி செய்யணும். தீனுக்கு உதவி செய்கிறதுன்னா என்ன? அல்லாஹ் கேட்டாங்க, ஏங்க அல்லாஹ்க்கு ஏங்க உதவி செய்யணும், அல்லாஹ் தான் எல்லாமே சக்தி உள்ளவன்னு சொல்கிறீங்க, அப்போ அல்லாஹ்க்கு போய் நான் போய் கொடுத்து உதவி செய்யணுமா? அல்லாஹ் தஆலா கேட்பான் கியாமத்துடைய நாளில், நான் தாகமாக இருந்தேனே எனக்கு யாராவது உதவி செஞ்சீங்களா, எனக்கு உதவி செஞ்சீங்களா? நீங்கள், நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே எனக்கு உதவி செஞ்சீங்களா, எனக்கு வந்து விசாரிக்க வந்தீங்களா? கஷ்டத்தில் இருந்தேனே உதவி என்னங்க, அல்லாஹ் எங்க கஷ்டப்பட்டான்? நான் கஷ்டப்படலப்பா, என்னுடைய அடியான் கஷ்டத்தில் இருந்தா நீ செஞ்சியா? இங்கே அல்லாஹ்வுடைய தீன் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க, மக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன் அவங்க வந்து எந்த வேலையுமே எல்லாமே தன்னுடைய வேலையாக இந்த தீனை எடுத்துக்கிட்டாங்க? தாவத்துடைய வேலையை விடுனாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு கையில் சூரியன் ஒரு கையில் சந்திரனை கொடுத்தா கூட நான் விட மாட்டேன் தாவத்துடைய வேலையை. பெரிய ஆட்சி அதிகாரம் தரேன்னாங்க, தாவத்துடைய வேலையை விட்டுருங்க. நீங்கள் இதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, ஆட்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு? இல்லை ஒரு அழகான பெண் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை சொத்து சொல்வே வேணுமா? எல்லாருமே வந்து கொட்டுறோம் முன்னாடி, இதுக்கு விட்டுருங்க, தாவத்துடைய வேலை விட்டுருங்க. நாங்கள் பாட்டுக்கு காபத்துள்ளால விக்கிரகத்தை நாங்கள் வணங்கிட்டுருக்கோம், சிலையை வணங்கிட்டுருக்கோம், நீங்கள் தடுக்காதீங்க. உங்களுக்கு ஆட்சி காசு கீசு வேணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் தந்துடுறோம், ஒதுங்கிடுங்க, இதை வச்சுக்காங்க. இல்லை, நான் இதுக்காக வரல. அல்லாஹ் ஒருவன், அல்லாவை கொண்டு தான் ஆகும், இந்த ஒரு நம்பிக்கையை தான் எடுத்து சொல்லணும், அதில் தான் வெற்றி இருக்குது. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அந்த தாவத்துடைய வேலையை இன்றைக்கி நாம் பொறுப்பாக இருக்குது. இதை வந்து ஆலிம்கள் தான் செய்யணும், உலமாக்கள் தான் செய்யணும், படித்தவங்க செய்யணும், அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒன்றுமே தெரியாத மக்களை வச்சும் இந்த வேலையை வாங்குவான். இதுக்கு வந்து யாரும் படித்தவங்க தான் வேணும், இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வேணும், சொத்து செல்வங்க இருக்கிறவங்க தான் வேணும், அப்படி கிடையாது. ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு அல்லாஹ் தஆலா இந்த வேலையை வாங்குவான். அல்லாஹ்வால முடியும், அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. ஏன்னா அறிவு கொண்டு
இந்த வேலையை செய்கிறதா இருந்தால் யூதர்கள் செஞ்சுருப்பாங்க. பனி இஸ்ராயல்கள் பெரிய அறிவாளி. அல்லாஹ் தஆலா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டான், ஈமானை விட்டு தூக்கிட்டான், காஃபிர்கள் ஆக்கிட்டான். எப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அறிவை கொண்டாகும், தன்னுடைய செல்வத்தை கொண்டாகும், தன்னுடைய ஆட்சியை கொண்டாகும், இந்த நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் வந்துச்சு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவனை தூக்கிடுறான். ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வேதனை செய்யணும்னு சொல்லி நாடிட்டான் அப்படின்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அவனுக்கு செல்வத்தை கொடுத்துருவான், சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருவான். சொகுசான வாழ்க்கையை கொடுத்துட்டு என்ன செய்வான்னு சொன்னால் வழி தவற வச்சுருவான். சொகுசான வாழ்க்கையில் இருந்து அவன் வந்து மீண்டுட்டான் அப்படின்னு சொன்னான், அல்லாஹ்வின் பக்கமாக மீள்றான். இது வாழ்க்கை கிடையாது. சொகுசான வாழ்க்கை ஆகிரத்தில் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை ஆகிரத்தில் இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை ஆகிரத்தில் இருக்குது. மீண்டுட்டான்னு சொன்னால் தப்பிச்சிட்டான். இல்லை அதிலே மயங்கிட்டான். பா இதை விட்டு நான் எப்படிப்பா போக முடியும்? ஜமாத்தில் போகிறதா இருந்தால் நான் ஏசி ரூம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வசதியை விட்டுட்டு நான் பள்ளியாசலில் போய் சாப்பாட்டுக்கு நான் உட்காந்து சோறு ஆக்கிட்டு நான் இருக்க முடியுமா? கஷ்டப்பட முடியுமா? இது எப்படி ஜாலியாக இருக்குது வாழ்க்கை? அங்கே போய் நான் என்ன பண்ணுறது? சட்டியை தூக்கிட்டு போக முடியுமா? சட்டியை போய் கழுவிட்டு வர முடியுமா? அந்த இதை நினச்சிட்டானா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு. நல்லா பாதுகாக்கும். நம்மலாம் வந்து தவறுகள் செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அதை விட்டு தப்பிக்கணுன்னா என்ன வழின்னு சொன்னால், இந்த மாதிரி தீனுடைய மஜ்லிஸில் நம்ம கலந்து கொள்ளணும், தீனுடைய சபைகளில் நம்ம கலந்து கொள்ளணும்னு சொன்னால் நம்மளுடைய பாவத்தை கூட எல்லாம் நன்மையாக மாற்றலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். யாராவது பாவத்தை வந்து நன்மையாக மாற்ற முடியுமா? பாவத்துக்கு தண்டனை தான். ஆனால் அந்த பாவத்தை கூட எல்லாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி மஜ்லிஸில் உட்காரக்கூடிய நேரத்தில், நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடியவனாக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் 4 மாதம் போகிறோம், 40 நாள் போகிறோன்னு சொன்னால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஈமானுடைய சார்ஜ் ஏற்றணும். எப்படிங்க ஏற்றணும்? பவர்ஃபுல்லாக ஏற்றணும். அப்போ தான் என்ன ஆகும்? நம்ம ஆயுசுக்கும் அந்த ஈமான் சார்ஜில் இருக்கும். 4 மாதம் போய்ட்டோன்னு வைங்க, நம்ம ஆயுசுக்கும் அது சார்ஜ். அப்புறம் கண்டினியூ பண்ணுறது, ரினியூவல் பண்ணுறது என்னது? வருஷம் 40 நாள், மாதம் 3 நாள் அதெல்லாம் போகிறது. முதல் சார்ஜ் தான் அது. அது பேட்ரி வாங்குற மாதிரி, சார்ஜோட பேட்ரி வாங்குறது தான் 4 மாதம் போகிறது. சொல்லுங்கள், யார் யார் போகலாம் சொல்லுங்கள். सब नियत करो इंशाल्लाह, जय सदैव नियत करो, नहीं कह सकते नियत करो।